கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு, சிறப்பாக வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மங்களகரமாக ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த நியூஸ் தான் அதானி என்டர்பிரைஸ் கம்பெனியுடைய FPO. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அதானி என்டர்பிரைஸுடைய FPO பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜூபிலண்ட் ஃபுட்works இருக்காங்கல்ல, அந்த கம்பெனி பற்றியும் ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் வீரா. அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து 3000 ரூபாய்க்கு மேலே அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனி இப்போது FPO அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஏற்கனவே லிஸ்டான ஒரு கம்பெனி மறுபடியும் மக்கள்கிட்ட இருந்து பப்ளிக்கிட்ட இருந்து பணத்தை திரட்டி வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய தான் இந்த FPOன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அதானி என்டர்பிரைஸ் கம்பெனி 20,000 கோடி ரூபாயை மார்க்கெட்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய நிர்வாக தேவைகளுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக இந்த பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கடனில் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கும் நாங்கள் இந்த FPOலேருந்து வரக்கூடிய பணத்தை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு அதானி என்டர்பிரைசஸ் சொல்லியிருக்காங்க. அதானி குழுமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி இந்த அதானி என்டர்பிரைசஸ். ஏன்னா இவங்க நிறைய மேஜர் பிஸ்னஸில் இருக்காங்க, அதாவது மைனிங்கில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ், ரோடு, ரயில், மெட்ரோ அண்ட் வந்து வாட்டர், டேட்டா சென்டர், சோலார் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் அக்ரோ அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான வேலைகளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனியாக இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. 94 இந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ வரும்பொழுது எவ்வளோ லிஸ்ட் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ ப்ரைஸுக்கு? 140 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. இன்றைக்கி இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 3450 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 94 140 ரூபா, இன்றைக்கி 3400 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த கம்பெனி எட்டியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கம்பெனியில் அந்த காலத்தில், அதாவது 94 IPO வரும்பொழுது வாங்கி ஷேர் வாங்கியிருந்தால் இன்றைக்கி பல கோடி லாபம் பார்த்துருக்கலாம் போல். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்குல்ல. சரி, இப்போது இந்த FPO டீட்டெயில் நம்ம பார்ப்போம். அதானி என்டர்பிரைஸ் கம்பெனியுடைய FPO டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 27 2023 ஜனவரி 31 வரைக்கும் FPO வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகே, அதுக்கு இடையில நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த FPO வந்து புக் பில்ட் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3.5% ஸ்டேக்கை ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் இருக்க 3.5% ஸ்டேக்கை டைலூட் பண்ண போகிறாங்க. அதனுடைய ஒர்த்து தான் இந்த 20,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ ஜனவரி 27 31 வரைக்கும் இந்த FPO ஓப்பனில் இருக்க போகுது. அதனுடைய ப்ரைஸ் பேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3112 ரூபாயில இருந்து 3276 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. IPO மாதிரியே FPOவும் சேம் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் லாட் தான் ஷேர் வாங்க முடியும். இந்த FPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 4 ஷேராவது குறைஞ்சபட்சம் வாங்கணும். ஓகேவா? ஒரு லாட்டுங்கிறது 4 ஷேர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, அதுக்கப்புறம் NII அண்ட் HNI, அதாவது நான் இன்ஸ்டிடியூஷனல் பிடர்ஸ், ஆல்சோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலுக்கு 15% ஆஃபர் பண்ணுறாங்க. ரிட்டைல் ஷேர் அப்படிங்கிறது 35% இருக்குது. ஓகே, இந்த 35% ரிட்டைல் ஷேரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேருக்கும் 64 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து FPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா, ரிட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷேருக்கும் 64 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மினிமம் 1 லாட் வாங்கலாம், மேக்ஸிமம் 15 லாட் வாங்கலாம். ஸோ மினிமம் 1 லாட்டுங்கிறது 4 ஷேருக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அதிகபட்சமாக 13,104 ரூபாய் இருக்கும். மேக்ஸிமம் 15 லாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 60 ஷேர் வாங்குவீங்க, அதுக்கு 1,96,506 ரூபா நீங்கள் அதிகபட்சமாக கட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி HNIக்கு மினிமம் 16 லாட்டு, மேக்ஸிமம் 77 லாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அதானி என்டர்பிரைசஸ் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிறது 72.63% இருக்குது. அதில் தான் 3.5% ஸ்டேக்கை இப்போ டைலூட் பண்ண போகிறாங்க. லைட்டாக அப்படி இந்த கம்பெனியோட STD எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், மார்ச் 2020, 21, 22 அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா, மார்ச் 2020 வந்து 1039 கோடி ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் 2021 மார்ச்சில் 1045 கோடி ப்ராஃபிட்டு, 2021 செப்டம்பரில் 460 கோடி ப்ராஃபிட்டு, 2022 மார்ச்சில் 787 கோடி ப்ராஃபிட்டு, செப்டம்பர் 2022 901 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. இப்போ ரீசெண்டாக Q3 ரிசல்ட்டுங்கிறது இன்னும் வரலை. ஓகே, வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த FPOவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மார்ச் 2020 இந்த கம்பெனியுடைய கடன் எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா 2020 மார்ச்சில் 12,604 கோடி ரூபாய் இருந்த கடன் இப்போது 41,000 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? 2022 செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்கும் 40,023 கோடி ரூபா கடன் இருந்துச்சு. இப்போ அது 41,000 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 41,000 கிராஸ் பண்ணிருச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கம்பெனியில் கடன் வந்து 41,191 கோடி. இந்த 41,191 கோடி ரூபா கடன் இருக்குல்ல, அதில் லாங் டேர்ம் பாரோயிங்கிறது 26,337 கோடியாக இருக்குது, ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 13,687 கோடியாக இருக்குது.
அதை ஏன் இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்கன்னா மேட்ரு இருக்குது. ஏன்னா இப்போது 20,000 கோடி ரூபாயை வந்து தலைவர் கலெக்ட் பண்ண போகிறார்ல, FPO இஷ்யூ பண்ணி கலெக்ட் பண்ண போகிறார்ல, அதை கடன் கொடுக்கறதுக்காகவும் பயன்படுத்த போகிறார். அதனால தான் வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். எவ்வளோ கடனுக்கு போகுது, எவ்வளோ வந்து இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த 20,000 கோடி ரூபாய்கள், அந்த 20,000 கோடி ரூபாயில் 10,869 கோடி ரூபாயை அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்டுக்காக அதானி பயன்படுத்த போகிறார். க்ரீன் ஹைட்ரஜன், ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் க்ரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ்வேஸ், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்துக்குமே இந்த 10,869 கோடி ரூபாயை பயன்படுத்த போகிறோம். அதுக்காக தான் இந்த FPO நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4,165 கோடி ரூபாயை அதானி என்டர்பிரைஸு கீழே இருக்கக்கூடிய அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங், அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட், அதுக்கப்புறம் முந்த்ரா சோலார் லிமிடெட், இந்த 3 கம்பெனியுடைய கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 10,869 கோடி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு போகுது. 4,165 கோடி ஏற்கனவே இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு போகுது. ஓகே, அப்போ மீதி இருக்கிற 4,966 கோடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக பயன்படுத்த போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லலை, பட் வந்து ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலில் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15,034 கோடி ரூபா தான் வருது. ஓகே, 20,000 கோடி ரூபாயில் 15,034 கோடி நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மீதி வந்து 4,964 கோடி இருக்குமா, 66 கோடி இருக்குமா, அந்த 4,966 கோடியையும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக அதானி என்டர்பிரைசஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, 40,000 கோடிக்கு மேலே இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து பயங்கர ஒலாட்டிலாக தான் இருக்குது, மேலே ஏறுது இறங்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கும் பொழுது இந்த கம்பெனி FPO இஷ்யூ பண்ணுறாங்க. FPO வந்து அதிலேருந்து வரக்கூடிய பணத்தை ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்து கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. மீதியை வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய தொழிலை விரிவாக்குறதுக்கு செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கம்பெனி அடுத்த கட்டமாக டெவலப் பண்ணுறதுக்கு அந்த வேலைகளில் இறங்குறதுக்கான பணத்தை வந்து மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் இந்த கம்பெனிக்கு ஏற்கனவே இந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினதான் அந்த லோனு, அந்த லோன் அடைக்கிறதுக்கும் இங்கேருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கங்க. சூப்பராக இருக்குல்ல? இப்படி தான் ஒரு பண்ணணும். போன வருஷம் டிசம்பர் மாதத்துலலாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 4,165 ரூபா வரைக்கும் போச்சு, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. ஆனால் இப்போது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,449 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் வந்து இறங்கிருச்சு. அதுவும் நியூஸ் வந்த உடனே 5% வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் டக்குன்னு இறங்கிருச்சு. ஸோ இந்த 52 வாரங்களில் அதானி என்டர்பிரைசஸ் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் அதிகமாக போனதுங்கிறது 4,190 ரூபா வரைக்கும் போயிருக்கு. குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1,529 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்ட்ஸ் பார்க்கணும்னா 3,93,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோங்கிறது 320க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி PEங்கிறது 38 தான் இருக்குது. அண்டு ROE பார்த்தீங்கன்னா 4% மேலே இருக்குது. அண்ட் ROCE 7% மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 10,000 கோடி ரூபா மைனஸில் இருக்குது. ஓகே, ஓவராலாக இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. பயங்கரமாக சொல்லுவாங்களே, ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு, அந்த மாதிரி தான் இருக்குல்ல. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த FPOவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தமே படாதீங்க. அலைஸ் ப்ளூ இருக்கவே இருக்குது உங்களுக்காக. ஸோ அலைஸ் ப்ளூவில் வந்து 0 ப்ரோக்கரிங் சார்ஜோட உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 15 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அலைஸ் ப்ளூவில் இருக்குது. அதனால் இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அலைஸ் ப்ளூவில் வந்து ஜாயின் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாலியாக ட்ரேடிங் பண்ணுங்கள், நிறைய சம்பாதிங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனி பற்றி வந்து ஒரு சூப்பரான நியூஸ். என்னன்னா 900 கோடி ரூபாய் அடுத்ததாக ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இந்த கம்பெனி தான் டாமினோஸ் பீஸா வந்து இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. இந்தியா மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்காவில் இவங்க தான் ரன் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், வியட்நாம் மாதிரியான நாடுகளில் கூட டாமினோஸ் பீஸாவை ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனியாக இந்த ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இருக்குது. இப்போ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு 1,500க்கும் மேற்பட்ட டாமினோஸ் பீஸா இருக்குது. அதை வந்து இன்னும் அடுத்த கட்டமாக டெவலப் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 டாமினோஸ் பீஸாவை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த 12லேருந்து 18 மாதத்துக்குள்ள. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய பிளான் என்ன இருக்குன்னா, இப்போ 1,500க்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த டாமினோஸ் பீஸா இருக்குல்ல, அதை 3,000 ரவுண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானுக்காக தான் வந்து இப்போ இனிஷியலாக ஒரு 900 crore வந்து எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது பாப்பீஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட், லூசியானா ஃப்ரைட் சிக்கன் சொல்லுவாங்க, அது அந்த நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அது இந்தியாவுக்கும் வந்திருக்கு ரீசெண்டாக தான். அதாவது போன வருஷத்தில் பெங்களூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. 12 ரெஸ்டாரண்ட் பெங்களூரில் இருக்குது. இப்போ புதுசாக சென்னையிலையும் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஒரு 40 ரெஸ்டாரண்ட்டை இந்தியா முழுக்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இந்தியாவில் ரன் பண்ணுறது ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஒரு 40 ரெஸ்டாரண்ட் ஒட்டுமொத்தமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காகவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது போகுது. டோட்டலாக வந்து
900 கோடி ரூபாய். 900 கோடி ரூபாயில் 250 டாமினோஸ் ப்ளஸ் வந்து ஒரு 40 பாப்பைஸ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2020 சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது 20 லொக்கேஷனில் 20 நிமிஷத்துக்குள்ளே பிஸா டெலிவரி அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். 14 சிட்டியில் 20 லொக்கேஷனில் வந்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக ஜூபிலன்ட் ஃபுட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து க்ரோத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஜூபிலன்ட் ஃபுட்வொர்க்ஸ் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 510 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 510 513 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ROE ROC எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ROE 25 மேலே இருக்குது, ROC 21 மேலே இருக்குது. அண்ட் ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 71 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிங்கிறது கம்மி தான். இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ இருக்குன்னா 66 இருக்குது. மார்க்கெட் கேப் வந்து 33,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கியூட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 132 கோடி ரூபா ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. இந்த கம்பெனி டெட்டுங்கிறது 2326 கோடியாக இருக்குது. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 1.12 இருக்குது. இதை தாண்டி ஜூபிலன்ட் ஃபுட்வொர்க்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். அதில் வந்து பேசிக்காக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் இப்போ இருக்கிற நியூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் இந்த 52 வாரங்களில் போனது பார்த்தீங்கன்னா 756 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 451 ரூபா வரைக்கும் இறங்கிருக்கு. இப்போ இது ரெண்டுக்கு இடையில 510 ரூபா 13 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதனால ஜூபிலன்ட் ஃபுட்வொர்க்ஸோட ஷேரை நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்கிற செய்தி வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் வச்சில்லை அப்படின்னா வாங்குறதுக்கான ஒரு பிளானில் இருக்கீங்கனாலும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை ஷேர் பண்ணேன். இப்போ நான் சொன்ன 2 ஷேரையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் டிவைஸரை கேட்டு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தானே தவிர சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதுக்காக இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸில் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானி ஒரு அழுத்தி வைங்க. அதே மாதிரி நம்ம அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ஐவியெல்லாம் போகணுங்கிற பிளானில். அதனால் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.